ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேஎஃப்சி ஸ்டைலில் பொட்டேட்டோ பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெளியில் நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய 3 உருளைக்கிழங்கு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட மண் இருக்கக்கூடாது. கழுவினதுக்கு அப்புறமா இது மேலே இருக்கக்கூடிய இந்த தோலை மட்டும் நல்லா சீவி எடுத்துருங்க. எல்லா உருளைக்கிழங்குலையும் ஃபஸ்ட் இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துருங்க. தோல் சீவி எடுத்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கோட 2 அடிப்பகுதியையும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நார்மலாக நம்ம ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரியே இதை ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணுற ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியம் திக்னஸ் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீசஸாக நீளமாக கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். எல்லா உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணின உருளைக்கிழங்கை அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 3 உருளைக்கிழங்கையுமே இதே மாதிரி கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு கழுவி எடுத்துருங்க. கழுவினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுருங்க. ஃபேன் காற்றுல வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை காய வச்சு எடுக்கணும். அதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இது அப்படியே காயட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நம்ம காய வச்சு ஒரு அரை மணி நேரம் போல் ஆகிருக்கு. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் முழுமையாக காஞ்சி வந்திருக்கு. கையில் எடுத்து அழுத்துனீங்கன்னா கொஞ்சம் கூட ஈரம் ஒட்டக்கூடாது, அந்தளவுக்கு காஞ்சி இருக்கணும். இப்போது இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா மைதா மாவு, அதில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மைதா மாவில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுலேயும் நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் அதிகமாகவே ஒட்டி பிடிச்சி வரணும், அந்தளவுக்கு நல்லா புரட்டி எடுத்துருங்க. இப்போது எல்லா உருளைக்கிழங்கையும் இதே மாதிரியே ஃபஸ்ட்டு மாவில் டிப் பண்ணி மைதா மாவில் புரட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அது கொஞ்சம் வெந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுறலாம். சேர்த்த உடனே கரண்டி வச்சு கலந்தால் மசாலா உதிர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் கூட மசாலா உதிரவே இல்லை பாருங்கள். இப்போது ஸ்டவ்வை மீடியம் லோவிலே வச்சுட்டு நல்லா வெந்து நல்லா மொறுமொறுப்பாகி செவக்கணும். அது வரைக்கும் இதை வேக விடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. வெந்து நல்லா மொறுமொறுப்பாகிட்டு கலரும் மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். மீதம் இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரியே பொரிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல மொறுமொறுப்பான பொட்டேட்டோ பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.